வைக்க போறேன். நல்ல வழி இப்படியே போயிட்டு போறது கிடையாது. நியாயம் வேண்டும் எல்லா துறையிலும். சரி, வேளாண் துறையில ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போனாங்க. பால்ல கொள்ள பால் துறை அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்கு அனுப்பிச்சாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. பால்ல கலப்படம். அந்த கலப்படம் ரெண்டு கட்சி சேர்ந்த கலப்படம். திமுக அதிமுக ரெண்டு கட்சி சேர்ந்துதான் செஞ்ச கலப்படம். 10 ஆண்டு காலம் ஒரே கான்ட்ராக்டர். அதுல பார்த்தா ஒரு லாரியில பால் எவ்வளவுன்னா 2000 லிட்டர் திருடிக்கிட்டு அது 2000 லிட்டர் கிணத்து தண்ணிய கலந்திருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாதவங்க கிணத்து தண்ணி. ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை திருடிக்கிட்டு 2 லட்சம் லிட்டர் கிணத்து தண்ணியை கலந்திருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாதவங்க. குழந்தைகள் கொடுக்கின்ற அந்த பால் பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை தைரியமாக கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். டுபாக்கோ லாபி பற்றி உங்களுக்கு தெரியும். டுபாக்கோ லாபி என்றால் மோசமான லாபி, மாஃபியா கும்பல். இது உலகளவில் மிக மோசமான கும்பல். அந்த கும்பலை தன்னந்தனியாக எதிர்த்து இந்தியாவுக்கு பொது இடங்களை புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை கொண்டு வந்து எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. அத்தனை எதிர்ப்புகளும் மீறி கொள்வது ஏன்? நம்முடைய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். எந்த கட்சி இருக்கு? எங்களை தவிர வேறு யாரும். 5 ஆண்டுகள் இந்தியாவுக்கே சுகாதார திட்டங்கள் கொண்டு வந்த அன்புமணி தமிழ்நாட்டுக்கு என்னால கொண்டு வர முடியாதா? ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து புரோட்டோகால் படி அவர் பிரதமரையும் ஜனாதிபதியும் தான் அவர் போய் பார்ப்பார். ஆனால் அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை சந்தித்து அப்பொழுது சொன்ன வார்த்தைகள், in my 2 years tenure, this is the first time I am visiting a minister's office. I have come here to appreciate Dr. Anbumani Ramadas for his global public health service and anti-tobacco activities. இந்த 2 ஆண்டு காலத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள், 2 ஆண்டு கால பதவியிலே முதல் முறையாக ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்? அன்புமணி ராமதாஸை பாராட்ட வந்திருக்கின்றேன்.